ஹலோ நண்பா, நம்ம கோட் படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபயராக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு வந்து என்னோட இதை வந்து சொல்கிறேன். ஒரு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து யுவன் சங்கர் ராஜா சார். அவரை பற்றி மியூசிக்கை பற்றி கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா அதே மியூசிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டேன் டேன் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் 2 மினிட் 25th செகண்ட் அப்போது ஒரு பிஜிஎம், இந்த கோட் GOAT தளபதினு ஒரு பிஜிஎம் வருது. மிரட்டி டாப்பில் மனுஷன் அந்த இடத்துல ஒரு அப்படியே அந்த GOAT அப்படி தளபதினு சொல்லி அந்த டைட்டில் கார்டுக்குன்னு சொல்கிறாங்க, சரியாக தெரில. ஸோ அங்கே ஒரு பிஜிஎம் வருதுல, அதே மாதிரி படம் ஃபுல்லாக பிஜிஎம் மட்டும் போட்டிருந்தாருன்னா சரவெடி சம்பவம் தான். படத்தை வந்து ரொம்பவே கிராண்டியராகவும் பெருசாகவும் எடுத்திருக்காங்க. நல்லாவே தெரியுது பார்க்கும்போதே. நிறைய லொக்கேஷன்ஸ் மாறுது. சென்னை, அப்புறம் மாஸ்கோ, அப்புறம் பேங்காக், அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது கிராண்டியராகவே தெரியுது. ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் ஃப்ளிக்காக தான் இருக்குது படம் வந்து. பட் என்னென்னா, இந்த ஆக்ஷன் ஃப்ளிக்கில் தளபதியோட இன்ட்ரோவில் தான் இந்த ட்ரைலரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சேட்ஸ், அந்த சொன்னோம்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஏஜென்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து ஒரு கோட் அவர் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இன்ட்ரோவே கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு புரியலன்னா, அப்பான்னு சொல்கிறாங்க, பட் க்ளோன் கேரக்டர் மாதிரி அந்த க்ளோனாக ஒன்று யூஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் மட்டும் இன்றைக்கி என்னன்னு இன்னும் சரியாக தெரில. பிகாஸ் நம்ம அந்த தளபதி, அந்த டிஏஜிங் பண்ண தளபதியே நிறைய ஷேடில் வர மாதிரி இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரைலரில். ஸோ இந்த டிஏஜிங் விஷயம் வந்து இன்னுமே கிளியராக தெரியல நண்பா. எனக்கு ட்ரைலரில் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது வந்து, நான் எதிர்பார்க்காத விஷயம் வந்து நம்ம தளபதியோட ஃபன் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணது. நம்ம வெங்கட் பிரபு சார்னவர்களே ஒரு ஃபன் எலமெண்ட் இருக்கும். இப்போ மங்காத்தா மாதிரியான அந்த மாதிரி படத்தில் கூட அவர் அஜித் சார் வந்து ஃபன்னாக ஒரு விஷயம் இருக்கும். மறக்கவே வேணாம். இன்னொரு விஷயம் சொல்லணும், மங்காத்தாவோட ரெஃபரன்ஸ் படத்தில் ட்ரைலரில் இருக்குது. இனிமேல் சத்தியமாக குடிக்கவே மாட்டேன்டா, அங்கே வந்து நானும் பிளாஸ்டே ஆகிட்டேன். ஸோ ட்ரைலரில் ஃபன் எலமெண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ரைலரோட கடைசியில் கில்லி ரெஃபரன்ஸ் வந்து வருது. ஸோ படம் அந்த வெங்கட் பிரபு சாரோட டச் இருக்குல்ல, அந்த ஃபன்னான ஒரு டச்சு அதுவும் இருக்குது. அதே மாதிரி சீரியஸான ஒரு ஆக்ஷன் ஃப்ளிக்குக்கான இதுவும் இருக்குது. ரொம்பவே கமர்ஷியலாக எடுத்திருக்காங்க படத்தை. பார்க்கும்போதே நல்லா தெரியுது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆக்ஷன் ஃப்ளிக்கு மாதிரி தான் தெரியுது. ட்ரைலர் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஆக்ஷன் படமாகவே தான் ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகுதுன்னு தெரியுது. அஜ்மல் அவரோட கேரக்டர் மட்டும் ஒரு ஷேடு மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு ஷாட்டில் அவர் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல ஸ்குவாடாக காட்டுறாங்க, அதுக்கப்புறம் 3 பேராக இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அஜ்மல் வந்து ஒரு ஆப்போசிட்டில் நின்று வேறு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. அவரோட ஷேடு வந்து மாறும்னு நினைக்கிறேன் படத்தில். மைக் மோகன் சார், அவர் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவர் தான் வில்லன். ஸோ அவர் எந்தளவுக்கு அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்க போது, அவர் எப்படி சீரியஸாக ஆப்போசிட்டில் இருக்க விஜய் சாருக்கு வந்து டஃப் கொடுக்க போகிறாருன்றதுல தான் இந்த படமே இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஒரு டஃப் கொடுத்தா தான் விஜய் சார் கேரக்டர் எலிவேட் ஆகும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கும் போதே இது வந்து ஒரு நல்ல படமாக தான் இருக்கும்னு தெரியுது. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா பண்ணி அந்த க்ளோன் கான்செப்டோ அதில் ஏதோ சைஃபை விஷயம் இருக்குன்னாங்கல்ல, அதை மட்டும் வெங்கட் பிரபு ப்ராப்பராக ஒரு டைம் லிமிட்குள்ளே அதை சொல்லிவிட்டு அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபயராக ஸ்க்ரீன் ப்ளேவை மட்டும் பண்ணிட்டாருன்னா போதும். படம் வந்து நெக்ஸ்ட்டு துப்பாக்கியாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் அந்த சைஃபை விஷயம் மிஸ் ஆகி அந்த மாதிரி போயிடக்கூடாது. அதை மட்டும் ப்ராப்பராக ஒன்று பண்ணி ஒரு ரேசிங்கான ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொடுத்துருந்தாலே படம் ஃபயராக இருக்கும். அது வந்து பார்க்கும் போதே தெரியுது. ஸோ இதுதான் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் கோட் ட்ரெய்லர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு இன்னுமே ஒரு மாஸ்டரோட அந்த டீசர் தான் எனக்கு இன்னுமே வைபாக இருக்கும். ஏன்னா மாஸ்டரோட டீசர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது அப்படி ஒரு வந்தது. ஸோ கோட்டுக்கு வந்து நான் வந்து போஸ்டர்லேயே ஹைப் ஆனேன். அதுக்கு ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரெய்லரும் வந்திருக்கு. ஸோ 5ஆம் தேதி வந்து படத்தை தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க நண்பா வீடியோவை. தேங்க்யூ.